வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது இஎம்ஐ அலைஸ் டியூ அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பிங்கோட. இந்த படத்தை ஜோபி ஜான் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ரெண்டு குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இஷ்யூஸை சொல்லக்கூடிய ஒரு படம். அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்க்கான காரணம் அப்படின்றது இஎம்ஐ தான். இந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா எக்கு தப்பா லோன் வாங்கி பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரியான ஒரு தீம்ல தான் இந்த கதையே நகருது. ஆக்சுவலாக அந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஷிபு அண்ட் தாமஸ் அப்படின்ற ரெண்டு குடும்பங்களை பற்றி காட்டியிருப்பாங்க. இதில் ஷிபுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அவரோட வீட்டில் அப்பா அம்மா அண்ட் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. சிஸ்டருக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதனாலே நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ல மாட்டிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அவரோட பிரதர் இன் லா வந்து சொந்தமாக பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக இவரை நச்சரிச்சு வந்து இவரை லோன் வாங்க வச்சிருவாரு. அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை இவர் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றது ஒரு தனி செக்ஷனாக போயிட்டு இருக்கும். அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா தாமஸோட ஃபேமிலி. தாமஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழை விவசாயி தான். தன்னோட மனைவி மற்றும் ரெண்டு மகன்களோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. தன்னோட மூத்த பையனுக்கு சுத்தமாக பொறுப்பு அப்படின்றது இருக்கவே இருக்காது. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபாரின் போறா அப்படின்றதுக்காக இவனும் ஃபாரின்ல வேலை கிடைச்சிச்சு நான் போயே தீரணும் அப்படின்றதுக்காக தன்னோட குடும்பத்தை ஒரு மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் மாட்ட விட்டுட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால அந்த குடும்பம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகுது அப்படின்றது இன்னொரு பிளாட்டாக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் சரியாச்சா இல்லையா, கடைசியாக அந்த குடும்பங்களை சார்ந்தவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா குடும்பத்திலையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுலேயும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னாலே அந்த இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்த யாருமே ஃபேஸ் பண்ணாமல் வந்திருக்க முடியாது. அதனாலேயே இந்த படம் ஒரு மாதிரியான ரிலேட்டபிளான ஒரு மூவியாக மாறுது. அதுலேயும் குறிப்பாக தனக்குன்னு லோன் வாங்காம மற்றவங்களுக்காக வாங்கி தந்து பிரச்சனையில மாட்டிக்கிறது அப்படின்றதுமே நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பணத்தோட அருமை தெரியாதவங்களுக்கு வாங்கி தரது அப்படின்றது எவ்வளவு தப்பான விஷயம் அப்படின்றத இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துலேருந்து இவங்க எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி எங்கேஜிங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷனுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொன்ன நிறைய விஷயங்களை ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த தாமஸோட லைஃப்பில் தாமஸ்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. டுவர்ட்ஸ் எண்ட் மட்டும் ஒரு சீன் மட்டும் வச்சு கனெக்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அந்த இம்பாக்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பெருசாக கன்வே ஆயிருக்காது. அதே மாதிரி சிஜோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிஜோவோட பிரதர் இன் லாக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அவர் எங்கே போனார் அப்படின்றதெல்லாம் அப்ரப்டாக விட்டுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஜஸ்ட் லைக் தட் முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ அதை சுற்றி ஒரு விதமான ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் கன்வே பண்ணிருக்கலாம். ஸோ ரொம்ப பிளண்டா விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல சாங் சீக்வன்சஸ் அப்படின்றது தேவையில்லாம புகுத்துன மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மேக்கிங் வைஸ்மே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் ஓடிடி வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.